ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணத்தில் கடவுளோட பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அதை வந்து தட்டி விடுத்துட்டு, நீ யாரடி, நீ வந்து பிச்சைக்காரடி, நீ கொடுத்தா நான் வந்து பிரசாதத்தை வந்து ஏற்றுக்கணுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய மல்லியோட மனசு வந்து ரொம்பவுமே வந்து புண்படுத்தி, எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பேசுகிறீங்க, நேற்று தானே உங்கள் தம்பி சொன்னார், நீங்கள் வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி நீங்களும் வந்து கேட்டீங்க, இதுக்கு மேலே வந்து எதுக்கு நமக்குள்ளே வந்து தேவையில்லாத பேச்சுவார்த்தை, ரெண்டு பேரும் வந்து சுமூகமாக வந்து போயிடலாமே அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா, அதை சொல்ல நீ யாரடி அப்படின்ற மாதிரி கோவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து சும்மா இருப்பாங்களா, சும்மா வந்து ஆடாதீங்க, நீங்கள் வந்து நேற்று என் மொபைலை வந்து வேணுமுன்னே தான் வந்து உடச்சிங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா வந்து அதில் உங்களை பற்றின ஆதாரம் வந்து என்கிட்ட இருக்குது, அதை வந்து விஜய்கிட்ட வந்து காமிச்சிருந்தேன்னா இன்னும் பயங்கரமாக வந்து கோவப்பட்டு இருப்பார், ஆனால் வந்து அந்த விஷயம் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா, நீங்கள் வந்து என்னுடைய மொபைலை வந்து புடிங்க ஆதாரத்தை வந்து விஜய்கிட்ட வந்து காமிக்கிறேன்னு சொல்லி வேணுமுன்னே வந்து தூக்கி போட்டு உடைச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து சொல்கிறாங்க. ஆமாண்டி, அதனால தாண்டி உங்கள் மொபைலை வந்து உடைச்ச, அதுவும் போக அந்த அரவிந்தும் உன்னை வந்து சம்மந்தப்படுத்தி பேசுனது வந்து இது ரெண்டுமே வந்து வச்சு உன்னை வந்து வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து அது நடக்காது போயிடுச்சு, எல்லாம் வந்து உனக்கு சாதகமாக வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னை வந்து பகையாளியே தான் வந்து பார்க்குறீங்க, ஆனால் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உடைச்சிங்களே, அந்த மொபைலில் மட்டும் அந்த வீடியோ வந்து இல்லை, இந்த வீடியோ வந்து என்னுடைய பெரியம்மா கிட்டே வந்து இருக்குது, அந்த வீடியோ மட்டும் நான் கண்டிப்பாக வந்து விஜய்கிட்ட வந்து போட்டு காட்டினேன்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து என்கிட்ட வந்து மரியாதையாக வந்து நடந்துங்க பாருங்கள், இல்லைனா வந்து உங்கள் தம்பிக்கிட்ட அந்த வீடியோ வந்து போட்டு காமிச்சு நீங்கள் வந்து எப்படியாப்பட்டவங்க அப்படின்றத வந்து நிரூபிச்சிடும் அப்படின்னு சொன்னது இந்த ரஞ்சிதா வந்து ஓவராக வந்து துள்ள வந்து ஆரம்பிக்கிறாங்க. இன்னடியே ராஜ்யமாவே வந்து மிரட்டி அப்படின்றதுக்கு இதுக்கெல்லாம் காரணமே நீ தாண்டி, உங்கள் ராஜ்யம்மா வந்து கெடுத்ததே நீ தான், நீ வந்து என்னுடைய புருஷ மேலே வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு விஜயை வந்து எப்படியாவது வந்து அடையணும்னு சொல்லிட்டு உன் ராஜ்யம்மாவை வந்து கைக்குள்ளே வச்சுட்டு உன் ராஜ்யம்மாவை வந்து வச்சு பிளான் போட்டுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை வந்து கெடுத்தி அந்த இடத்துக்கு வரணும்னு பார்க்குறேன், உனக்கு வெக்கமா இல்லடி, உனக்கு வந்து நேற்றே வந்து என்னை பற்றி தப்பாக பேசுறதுக்கு வந்து கொடுத்துருப்பா அடி, ஆனால் வந்து நேற்று விஜய் இருந்தாலும் வந்து மிஸ் ஆகிட்டேன், வாங்கிக்கோடியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவளுடைய கையை வந்து உடைச்சி அவளுக்கு வந்து கண்ணை செவக்கிற அளவுக்கு வந்து பழுக்க வந்து ஆட்டி கொடுத்துருக்காங்கன்னு தாங்க சொல்ல முடியும். இதுக்கு மேலேயாவது வந்து அந்த ரெண்டு ஜென்மங்களை வந்து நம்முடைய மல்லியோட வழிக்கு வந்து வராதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, நம்ம மல்லி வந்து அவங்க செய்கிறதுல 1% கூட வந்து செய்யலைங்க, அதனால் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்முடைய மல்லியை வந்து எப்படி வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்புறது, எப்படி வந்து அழிக்க போகிறோம் அப்படின்னு, எப்படி அவகிட்ட இருந்து வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து கையெழுத்து வாங்குறது அப்படின்ற விஷயத்தெல்லாமே வந்து இந்த ரெண்டு தருதலிகளை வந்து யோசிக்கிறாங்க போகுது. இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து இவங்க என்னதான் யோசிச்சாலும் நம்முடைய மல்லியும் நம்முடைய விஜய் வெண்பா இவங்க 3 பேரும் வந்து அவங்களால வந்து பிரிக்க முடியாது. 3 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிங்கிறது வந்து நல்லாவே வந்து பிணைக்கப்பட்டு இருக்குங்க. மீறி பிரிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வந்து அதில் யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வந்து தப்பான வழியில் போய் பிரியறதுக்கான வழி மட்டும்தாங்க இருக்க தவிர, மற்றபடி அதுவும் பிரியறதுக்கான காரணம் இந்த ராஜேஸ்வரி மட்டும்தான் இருக்கணும் தவிர மற்ற யாரும் வந்து இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு வந்து சண்டை வராது, சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கு இந்த 2 தருதலிகளை வந்து வீட்டை விட்டு கிளம்பணுங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன்ல பிடிச்சுங்க, அப்போ தான் நம்ம ஒரு வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.